வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, தவ காலம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி இறைவனின் ஒளியை நோக்கி திரும்பும் ஒரு புனிதமான காலம். சிலுவை பாதையின் ஒவ்வொரு அடியிலும் தன் மகனின் துயரத்தை பகிர்ந்து கொண்ட வியாகுல அன்னை இன்று நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அன்னையின் 7 வியாகுலங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வின் போராட்டங்களையும் நாம் செய்ய வேண்டிய மனமாற்றத்தையும் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற எச்சரிக்கையோடு நம்மிடம் இருக்கும் தீய பழக்கங்களை சிலுவை அடியில் புதைத்துவிட்டு ஒரு புதிய மனிதராக உயிர்த்தெழ வியாகுல அன்னையின் கரங்களை பற்றிக் கொள்வோம். அன்னையின் முதல் வியாகுலமான சிமியோனின் இறைவாக்கு நம் வாழ்வின் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் திட்டங்களையும் குறிக்கிறது. வாழ் உமது உள்ளத்தை ஊடுருவும் என்ற வார்த்தையை கேட்ட அன்னை கலங்கினாலும் இறை சித்தத்திற்கு பணிந்தார். நாமும் நம்முடைய சுயநல திட்டங்களை விட்டுவிட்டு இறைவனின் திட்டத்திற்கு பணிய கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வியாகுலமான எகிப்திற்கு தப்பி செல்லுதல் நம்மை துரத்தும் பாவ சோதனைகளை குறிக்கின்றது. ஏரோதுக்கு அஞ்சி அன்னை சென்றது போல நம் ஆன்மாவை அழிக்க துடிக்கும் தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் பாவ சூழல்களில் இருந்து நாம் விலகி ஓட வேண்டும். மூன்றாவது வியாகுலமான குழந்தை இயேசுவை காணாமல் தேடுதல் நாம் பாவத்தில் விழும்போது இறைவனின் பிரசன்னத்தை இழந்து நிற்பதை உணர்த்துகிறது. அன்னையைப் போலவே நாம் துயரத்தோடு நம் பாவங்களை எண்ணி வருந்தி மீண்டும் இறைவனிடம் திரும்ப வேண்டும். நான்காவது வியாகுலமான சிலுவை சுமந்த மகனை சந்தித்தல் நம்முடைய துன்பங்களுக்கு காரணமான நம் பாவங்களை நாம் நேருக்கு நேர் சந்திப்பதாகும். மகனின் காயங்களை கண்டு அன்னை துடித்தது போல நம் பாவங்களால் காயப்பட்ட இயேசுவை கண்டு நாம் மனமாற வேண்டும். ஐந்தாவது வியாகுலமாக இயேசு சிலுவையில் உயிர் விடுதல் நம்முடைய பழைய பாவ மனிதன் சாக வேண்டியதை குறிக்கிறது. நம்முடைய கோபம், பொறாமை மற்றும் தீய இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஆறாவது வியாகுலமாக இயேசுவின் திருவுடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுதல் நம்முடைய ஆன்மா பாவத்தால் இறந்து கிடக்காமல் அன்னையின் பரிந்துரையால் மீண்டும் உயிர் பெற வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது. இறுதியாக ஏழாவது வியாகுலமாக இயேசுவை அடக்கம் செய்தல் நம்முடைய பாவங்களை அறவே ஒழித்து ஒரு புதிய மனிதனாக பிறக்க நாம் எடுக்க வேண்டிய உறுதியை உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்தில் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி நிலையான வாழ்வான விண்ணக வாழ்விற்கு செல்ல நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த நாட்களை புனிதமாக பயன்படுத்துவோம். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வியாகுல அன்னையே, இந்த தவ காலத்தின் புனிதமான வேளையில் உமது பாதங்களில் எங்கள் வாழ்வை சமர்ப்பிக்கின்றோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் திரு காயங்களையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் நீர் எவ்விதம் வேதனையோடு உற்று நோக்கினீரோ அதே வேதனையோடு இன்று எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். மனிதனே, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற இறை வார்த்தையை சிந்தித்து எங்கள் உள்ளத்தின் அகந்தையை அழித்து உண்மையான மன மாற்றத்தை பெற எங்களுக்கு பரிந்துரை செய்தாரலும். இந்த தவ காலத்தில் சிலுவை சுமந்த கிறிஸ்துவின் அன்பை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும்
பிறரை மன்னிக்கும் தாராள உள்ளத்தை பெறவும் எங்களுக்கு அருள் பெற்று தாரும். ஆரோக்கியத்தின் தாயே, 7 வியாகுலங்களால் இதயம் ஊடுருவப்பட்ட அன்னையே, நோய்களினாலும் தீராத வியாதிகளாலும் அவதிப்படும் உமது பிள்ளைகளை உமது கருணை பார்வையால் நோக்குவீராக. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களையும் நீண்ட நாட்களாக உடலை வாட்டும் பிணிகளையும் உமது திருமகனிடம் கொண்டு செல்லும். நோயினால் வரும் வேதனையும் விரக்தியும் எங்களை சூழும் போது, இதோ ஆண்டவரின் அடிமை என்று நீர் சொன்ன அந்த பணிவையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். உமது பரிந்துரையால் எல்லா விதமான பலவீனங்களும் நீங்கி நாங்கள் முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பெற்று இறைவனின் மகிமைக்காக சாட்சிகளாக வாழ செய்தருளும். உமது திரு காயங்களால் எங்கள் காயங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரின் அன்னையே, இன்று பல குடும்பங்களில் நிம்மதியை பறித்து கொண்டிருக்கும் குடி, போதை மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் என்னும் அரக்கனிடம் இருந்து எங்கள் அன்புக்குரியவர்களை விடுவிக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதனால் குடும்பங்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகளையும் அவமானங்களையும் பொருளாதார சரிவுகளையும் நீர் அறிவீர். சிலுவை அடியில் உமது இதயம் துடித்தது போல இன்று எங்கள் குடும்பங்களின் அமைதிக்காக நாங்கள் துடிக்கின்றோம். அந்த தீய சக்திகளின் பிடியிலிருந்து எங்கள் உறவினர்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்தருளும். சாத்தானின் தலைகள் உடைக்கப்பட்டு எங்கள் இல்லங்களில் மீண்டும் மகிழ்ச்சியும் அன்பும் நிம்மதியும் குடியேற உமது வல்லமை மிக்க பரிந்துரையை வேண்டுகின்றோம். பேய்களை ஓட்டும் வல்லமை கொண்ட ராக்கினியே, எங்களை சூழ்ந்துள்ள பில்லி சூனியம், ஏவல் மற்றும் பொறாமையினால் உண்டாகும் தீய விளைவுகள் அனைத்தையும் உமது திருமகனின் இரத்தத்தால் அழித்து விடுவீராக. முன்னோர்களின் பாவ சாப கட்டுகள் மற்றும் எங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் எல்லா இருளின் சக்திகளிடமிருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையை பெற்றுத் தாரும். உமது பாதுகாப்பான கைகளால் எங்கள் குடும்பங்களை மூடிக்கொள்ளும். தீய சக்திகள் எங்கள் இல்லங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ நெருங்காதபடி உமது பரிந்துரை எங்களுக்கு ஒரு கோட்டையாக இருக்கட்டும். நாங்கள் எப்போதும் இறைவனின் ஒளியில் நடக்கவும் எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி எங்களை காத்து வழி நடத்தவும் உம்மை மன்றாடுகின்றோம். வியாகுல அன்னையே, உமது துயரங்கள் வழியாக எங்களை மீட்டெடுத்த உமது திருமகனிடம் எங்கள் இந்த மன்றாட்டுகளை சமர்ப்பியும். சிலுவைக்கு பின் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தவக்காலத்தை நிறைவு செய்ய துணை நின்று எங்களோடு எப்போதும் இருக்குமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் இயேசுநாதருடைய அகோர துன்பத் துயரங்களைக் கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஸ்திகளின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திரு சுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு ரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தின் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்கு கெட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நான் உறுதியான பிரதிஜையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும், புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும், அவருடைய வர பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து, அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பேறு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக, பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தியருளும். ஆமீன். நேசத்தினுடையவும் துயரத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல மாதாவின் சுரூபத்திற்கு முன் சொல்லத்தகும் ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவரையும் தள்ளிவிடாதவரும், துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவரீருடைய திருப்படத்தின் முன்பாக நீச பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி ஸ்துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகா பரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிரக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன. ஓ, உமது நேசகுமாரனின் ஒரு குலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கன்னிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லில் அடங்காத கசப்பை எந்த மனிதனால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கெட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லுண்ணாத துன்பத்தை பார்த்து நேச பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனையையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமை உள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருசுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதய வாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரனிடம் இருந்து எனக்கு இரக்கத்தை பெற்று தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும்
உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனையுள்ள தயாள இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பங்களின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். வியாகுல மாதாவிடம் நல்ல மரணத்திற்கான ஜெபம். வியாகுல மாதாவே, இயேசுவின் திரு சிலுவையின் அடியில் நின்றபோது தேவரீர் அனுபவித்த கொடிய வேதனையையும் இயேசுவின் மீது நீர் கொண்டிருந்த அளவற்ற நேசத்தையும் பார்த்து என் கடைசி அவஸ்தையில் என் அருகில் இருக்க தயை செய்வீராக. என் வாழ்வின் கடைசி 3 மணி நேரத்தை உமது தாய்க்குரிய இருதயத்திடம் நான் ஒப்படைக்கிறேன். நம் மகா பிரியத்துக்குரிய ஆண்டவரின் மரண அவஸ்தையோடு இந்த நேரத்தையும் ஒன்றித்து நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பீராக. என் மரணத்திற்கு முன்பாக உத்தமமான சிநேகத்தோடும் மனஸ்தாபத்தோடும் திவ்ய நன்மை உட்கொள்ளும் வரப்பிரசாதத்தையும் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தில் என் ஆத்துமம் என் உடலை விட்டு புறப்படும் வரப்பிரசாதத்தையும் எனக்கு பெற்றுத்தரும்படியாக கல்வாரியின் மீது உம்முடைய கண்ணீரோடு ஒன்றாக கலக்கப்பட்ட இயேசுவின் விலை மதியாத திரு இரத்தத்தை என் பாவங்களுக்கு பரிகாரமாக நித்திய பிதாவுக்கு அடிக்கடி ஒப்பு கொடுக்கும்படி உம்மை இறந்து மன்றாடுகிறேன். பரிபூரண அன்புக்கு பாத்திரமான மாதாவே, என் மரண வேளை நெருங்கி வரும்போது என்னை உம்முடைய குழந்தையாக இயேசுவிடம் சமர்ப்பித்து என் சார்பாக அவரிடம், மகனே, இவனை மன்னியும், ஏனெனில் தான் செய்தது இன்னதென்று இவன் அறியாதிருந்தான். இன்று இவனை உம்முடைய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீராக. ஆமீன். புனித வியாகுல அன்னைக்கு ஜெபமாலை. பரிசுத்த கன்னி மரியாள் தமது திருமகனின் பாடுகள் நிமித்தமாக அனுபவித்த 7 வியாகுலங்களை தியானிப்போம். முதல் வியாகுலம். இந்த முதல் ரகசியத்தில் புனித கன்னி மரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்தால் தமது திருக்குமாரனுடைய மரணத்தையும் மனிதருடைய சேதத்தையும் அறிந்து அன்னை தமது இருதயத்தில் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் வியாகுலம். இந்த இரண்டாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனை ஏரோது என்பவன் கொல்ல தேடுகிறதை அறிந்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போய் 7 வருஷம் அளவும் மகா துக்கம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் வியாகுலம். இந்த மூன்றாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனோடு தேவாலயத்துக்கு போன விடத்தில் 3 நாள் அவரை தேடியும் காணாது போனபடியால் தமது ஆத்துமத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காம் வியாகுலம். இந்த நான்காம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் கபால மலையில் மரணமடைய சிலுவை சுமந்து போகையில் அவரை எதிர்கொண்டு வினவின போது வாக்கு கெட்டாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாம் வியாகுலம். இந்த ஐந்தாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் சிலுவையில் அறையுண்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஓர் ஆறுதலும் இல்லாமல் மரணமடைகிறதை கண்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தி மனோவாக்கு கெட்டாத வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாம் வியாகுலம். இந்த ஆறாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை சிலுவையினின்று இறக்கி தமது மடிமேல் வளர்த்தி அதிலுள்ள காயங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் சொல்லக்கூடாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7ஆம் வியாகுலம். இந்த 7ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய மரணத்தையும் திருப்பாடுகளையும் தமது தனிமையையும் நினைத்து மட்டில்லாத கிளேசம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவமாதா சிந்தின கண்ணீருக்கு இறங்கி 3 அருள் நிறை ஜெபம் சொல்லும் வகையானது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மிகவும் வியாகுலம் நிறைந்த கன்னிகையே, உமது திருக்குமாரனுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் நீர் அழுத கண்ணீரை பார்த்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபமாயிருந்து உமக்கு ஆறுதல் வரும் அளவும் நாங்கள் பிரலாபித்தள உம்மை மன்றாடுகிறோம். வியாகுல அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபாதனை அடைந்த அன்னையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சொரிந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரமடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆறுதலற்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குமாரனை இழந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாளால் ஊடுருவப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சஞ்சலத்தில் அமிழ்ந்திய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருதயத்தினுள் சிலுவையை ஊன்றின அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துக்கமுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சுனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடுகளின் திரளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதி நிலையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டவருக்கு பேரின்ப அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்விசுவாசிகளின் ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பாக்கியர்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியஸ்தர்களுக்கு அமிழ்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெலிந்தவர்களுக்கு திடனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரையில் அவதிப்படுகிறவர்களுக்கு துறைமுகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் புயலை தணித்தவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துஷ்டர்களுக்கு அச்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் உதவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் கிரீடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களின் ஒளியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளின் ஆரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைம்பெண்களின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ஆனந்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி, தேவரீர் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபமுள்ள கன்னி தாயான மரியாயின் மகா மதுரமான ஆத்துமம் வியாகுலங்களால் ஊடுருவப்பட்டதாமே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் அவருடைய சிலுவையை சுமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வியாகுல அன்னையின் இந்த துயரங்களை நாம் தியானித்ததன் நோக்கம் நம் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் முழுமையான விடுதலை பெறுவதற்காகவே. அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வித பாவமும் இன்றி இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தது போல நாமும் இந்த தவக்காலத்தின் எஞ்சிய நாட்களில் தூய்மையான வாழ்வை வாழ தீர்மானிப்போம். நம்மை வாட்டும் தீய பழக்கங்கள், குடும்ப பிரிவினைகள் மற்றும் பாவக்கட்டுகள் அனைத்தும் இந்த சிலுவை பாதை சிந்தனையால் தகர்க்கப்படட்டும். உயிர்ப்பு பெருவிழாவின் போது நாம் ஒரு புதிய படைப்பாக
இறைவனின் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக மலர்வோம். வியாகுல அன்னையின் பரிந்துரை உங்கள் பாவ சோதனைகளில் இருந்து காத்து நித்திய வாழ்வின் பாதைக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.